இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாட்டின் அமைதியை தொடர்ந்து பாதுகாக்க மக்களுக்கு வலியுறுத்து. இன உணர்வுகளை தூண்டிவிட விரும்பும் ஒரு சில தரப்பினரின் சினமூட்டும் செயல்களால் கவரப்படாமல் நாட்டின் அமைதியை தொடர்ந்து பாதுகாக்க மக்கள் வலியுறுத்தப்படுகின்றனர். சில நலன்களுக்காக அரசாங்க அறிக்கைகளை அடிக்கடி திருத்தி வெளியிடும் தரப்பினர் இருப்பதாகவும் இதனால் சமூகத்தின் நல்லிணக்கம் பாதிக்கப்படுவதாகவும் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மலேசியர்களில் பெரும்பாலானோர் அமைதிக்கான விருப்பத்தை ஆதரிப்பதாகவும் இனம் தொடர்பான எந்தவொரு தடைகளும் இல்லாமல் நாடு பொருளாதார ரீதியாக தொடர்ந்து முன்னேறுவதை காண விரும்புவதாகவும் அவர் கூறினார். இந்த காலத்தில் கோபமாக இருப்பவர்கள் இந்த சிறிய குழு, பெரும்பான்மையான மக்கள் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதன் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும், அனைத்து கலாச்சாரங்கள் மற்றும் மதங்களை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று அன்வார் குறிப்பிட்டார். வியாழக்கிழமை ஸ்லாங்கூர் ஸ்ரீ கெம்பகானில் நடைபெற்ற 2026 ஹுவாசோங் சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். 13 மலேசியர்கள் இன்னும் ஈரானில் உள்ளனர். 13 மலேசியர்கள் இன்னும் ஈரானில் தங்கி இருப்பதாக நேற்று மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. மலேசியாவுக்கு மீண்டும் அழைத்து வர உதவிகள் வழங்கப்பட்ட போதிலும் தங்கள் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்நாட்டில் தங்குவதற்கு முடிவு செய்ததாக ஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார். மேலும் அவர்கள் எடுத்துள்ள அந்த முடிவுக்கு ஒப்புதல் தெரிவித்து கையெழுத்திடுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். திரும்பி வர விரும்பாதவர்கள் உள்ளனர். அவர்களில் 13 பேர் இப்போதும் ஈரானில் உள்ளனர். நாங்கள் அவர்களை மீண்டும் அழைத்து வர விரும்பினாலும் அவர்கள் வரவில்லை. அதனால் இழப்பீட்டு கடிதத்தில் கையெழுத்திடுமாறு அவர்களை கேட்டுக்கொண்டோம். அவர்கள் திரும்பி வர விரும்பவில்லை. அது அவர்களின் சொந்த விருப்பம் என்றார் அவர். கடந்த ஜனவரி 18ஆம் தேதி தெஹ்ரானில் உள்ள மலேசிய தூதரக ஊழியர்களின் குடும்பத்தினரையும், பிப்ரவரி 2ஆம் தேதி மலேசிய தூதர் உள்ளிட்ட அதிகாரிகளையும் மலேசிய அரசாங்கம் மீண்டும் நாட்டிற்குள் அழைத்து வந்தது. குடியிருப்பு பகுதிகளில் கைவிடப்பட்ட வாகனங்கள் சட்ட அரசு திருத்தம். ஸ்ட்ராட்டா எனப்படும் பல மாடிகள் கொண்ட குடியிருப்பு பகுதிகளில் கைவிடப்பட்ட வாகனங்கள் பிரச்சனையாக இருப்பதால் அரசு சாலை போக்குவரத்து சட்டத்தை திருத்தம் செய்ய திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் உள்ளூராட்சி மன்றங்கள் அக்குடியிருப்பு பகுதிகளில் நேரடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரம் பெறுவர். தற்போது தனியார் குடியிருப்பு பகுதிகளில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க அதிகாரம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் பழைய வாகனங்களை நீதிமன்ற செயல்முறைகளை தவிர்த்து அகற்ற முடியும். அதேவேளை ஜேபிஜே இ-டெரக் முறைமையின் மூலம் வாகன உரிமையாளர்கள் பழைய வாகனங்களை விரைவாக ஒப்படைக்க முடியும். இந்த நடவடிக்கைகள் குடியிருப்பு பகுதிகளில் கைவிடப்பட்ட வாகன பிரச்சனையை குறைத்து குடியிருப்பின் சூழல் சீரமைப்பில் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசிய கபடி அணிக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கப்படும், யுனேஸ்வரன் உறுதி. 2026ஆம் ஆண்டு SEA விளையாட்டுப் போட்டியில் மலேசிய கபடி அணி தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்தது. இந்த சாதனையை தொடர்ந்து மலேசிய கபடி சங்க தலைவர் பீட்டர், தேசிய கபடி அணியின் நிர்வாகி, கபடி வீரர்கள், பயிற்றுநர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்களை தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் யுனேஸ்வரன் ராமராஜ் நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் சந்தித்தார். கபடி வீரர்களின் சாதனையை பாராட்டும் வகையில் துணை அமைச்சர் நற்சான்றிதழ்கள், நினைவு பரிசுகளை வழங்கி அவர்களை கௌரவித்தார். கபடி தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு. அதனை பாதுகாப்பதும் வளர்ப்பதும் நமது ஒவ்வொருவரின் கடமையாகும். இதற்காக கபடி விளையாட்டாளர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கப்படும் என துணை அமைச்சர் உறுதியளித்தார். தற்போது பல இனங்கள், மொழிகள் மற்றும் கலாச்சார பின்னணிகளை கொண்ட இளைஞர்களை ஒரே மேடையில் இணைக்கும் திறன் கபடி விளையாட்டிற்கு இருப்பதாகவும் இது பரஸ்பர புரிதல், ஒற்றுமை மற்றும் நாட்டுப்பற்றை வளர்க்கும் வலுவான கருவியாக செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பினாங்கு தெப்ப திருவிழாவில் மக்கும் பொருட்களுக்கு மட்டுமே அனுமதி. ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் மாசிமக தெப்ப திருவிழா பங்கோர் தீவிலும் பினாங்கு மாநிலத்திலும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும். வரும் மார்ச் 2ஆம் தேதி பினாங்கு தெலுக் பஹாங் கடற்கரை ஓரத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சிங்கமுக காளியம்மன் ஆலயத்தில் 130வது ஆண்டாக கொண்டாடப்படும் இவ்விழா சிறப்பாகவும் மாசுபாடு இன்றியும் நடைபெறும் விதமாக மக்கும் பொருட்களை மட்டுமே குப்பையில் கடலில் விடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஸ்ரீ சுந்தரராஜ சோமு தெரிவித்தார்.
கடந்த காலங்களில் மக்கா பொருளையும் அல்லது மக்குவதற்கு ஆண்டு கணக்கில் அவகாசம் எடுக்கும் பொருட்களை மட்டுமே கடலில் விட்டுவிடுவார்கள். இது கடலுக்கு அதில் வாழும் உயிரினங்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்தன. இந்த விவகாரத்தை களையும் விதமாக கடந்த ஆண்டு முதல் மக்கா பொருட்களை கடலில் விடுவதற்கு பினாங்கு மாநில அரசாங்கம் அனுமதி மறுத்திருந்தது. இவ்வாண்டும் அதே முறை பின்பற்றப்படுகிறது என்றார் அவர். LGBT சாதாரணமயமாக்கலை தவிர்க்க புடாயா சாங்சாங் சொல்லை பயன்படுத்துங்கள். துணை அமைச்சர் மர்ஹாமா ரோஸ்லி வலியுறுத்து. ஓரின சேர்க்கையாளர்கள், பாலினம் மாறியவர்கள் உள்ளிட்டோரை குறிக்கும் LGBT சமூகத்தை இனி புடாயா சாங்சாங், அதாவது முறை தவறிய கலாச்சாரம் என்று அழைக்குமாறு இஸ்லாமிய சமய விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் மர்ஹாமா ரோஸ்லி பரிந்துரைத்துள்ளார். LGBT என்ற சொல்லை அடிக்கடி பயன்படுத்துவதால் சமூக ஊடகங்களில் அந்த கருத்துக்களை அல்காரிதம் மூலம் நாமே அதிகரிக்க செய்து விடுகிறோம். இதனால் அறியாமலேயே இந்த கலாச்சாரத்தை நாம் சாதாரணமயமாக்கல் செய்துவிடும் அபாயம் உள்ளது. எனவே அந்த கலாச்சாரத்தை மறைமுகமாக பிரச்சாரம் செய்வதை தவிர்க்க இந்த பரிந்துரையை முன்வைப்பதாக நேற்று மேலவையில் அவர் கூறினார். அண்மையில் சர்ச்சையான கிளாம்பிங் வித் பிரைட் போன்ற LGBT நிகழ்ச்சிகள் மீதான கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அக்கலாச்சாரத்திலிருந்து மக்களை மீட்பதற்கான சமய போதனை மற்றும் வழிகாட்டுதல் குறித்தும் கேட்கப்பட்ட கேள்விக்கு துறை அமைச்சர் அவ்வாறு பதிலளித்தார். நல்லக்கண்ணு உடல் மருத்துவ மாணவர்களின் ஆய்வு கல்விக்காக ஒப்படைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான ஆர் நல்லக்கண்ணு புதன்கிழமை காலமானதை அடுத்து அவரின் உடல் தியாகராயர் நகரில் இருக்கும் கட்சியின் மாநில அலுவலக இல்லத்தில் வைக்கப்பட்டது. பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின்னர் அவரின் உடல் நேற்று இந்திய நேரப்படி மாலை 4 மணி அளவில் அரசு மரியாதையுடன் மருத்துவ மாணவர்களின் ஆய்வு கல்விக்காக ஒப்படைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. 80 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் பயணித்த தமிழக மூத்த அரசியல் தலைவரான நல்லக்கண்ணு உடல்நலக் குறைவால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரது முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்ததால் புதன்கிழமை பிற்பகலில் நல்லக்கண்ணு இயற்கை எய்தினார். 101 வயதுடைய அவரின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள், தமிழ் திரையுலக பிரபலங்கள் உள்ளிட்டோர் பலரும் அஞ்சலி செலுத்தி வந்தனர். நாட்டின் விடுதலைக்காக, சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்காக, தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்காக குரல் கொடுப்பதில் நல்லக்கண்ணு ஒரு போராளியாக நினைவு கூறப்படுவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பதிவில் இரங்கல் தெரிவித்துள்ளார். பெர்ஹிந்தியான் பெசார் தீவில் டைவிங் நடவடிக்கையில் சீன பிரஜை மரணம். புலாவ் பெர்ஹிந்தியான் பெசாரில் உள்ள தெலுக்கே கோயில் மேற்பரப்பு டைவிங் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது சீனாவின் சுற்றுலா பயணியான ஆடவர் ஒருவர் நீரில் மூழ்கி இறந்தார். 68 வயதான அந்த ஆடவர் காலை மணி 11:40 அளவில் தனது நண்பர்களுடன் டைவிங்கில் ஈடுபட்டிருந்த போது திடீரென மயக்கமடைந்ததாக கூறப்பட்டது. உடனடியாக அவசர சிகிச்சைக்காக புலாவ் பெர்ஹிந்தியான் சுகாதார மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்ட போதிலும் மரணமடைந்து விட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டதாக பெசூட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ரொசைமி அப்துல் ரஹீம் தெரிவித்தார். இறந்தவரின் உடலில் காயத்திற்கான எந்த அறிகுறிகளும் கண்டறியப்படவில்லை என்பதோடு அவரது மரணத்தில் எவ்வித குற்றவியல் கூறுகளும் இல்லை என தெரிய வந்ததாக முகமது ரொசைமி வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டார். துபாய் பொது டென்னிஸ் ரூபலாவ் வெற்றி. 2026 துபாய் பொது டென்னிஸ் போட்டியின் காலிறுதி ஆட்டத்திற்கு ரஷ்யாவின் ஆண்ட்ரி ரூபலாவ் தகுதி பெற்றார். நேற்று அதிகாலை நடைபெற்ற 4ஆம் சுற்று ஆட்டத்தில் அவர் பிரான்சின் யூகோ ஹாம்பர்ட்டை தோற்கடித்தார். முதல் செட் ஆட்டத்தை 6-4 என்ற நிலையில் வெற்றி பெற்ற ரூபலாவ் 2ஆம் செட்டில் 6-7 என்ற புள்ளிகளில் ஹாம்பர்ட்டிடம் தோல்வி அடைந்தார். விட்ட இடத்தை பிடிக்க முயன்றதன் பலனாக 6-3 என்ற நிலையில் 3ஆம் செட்டை கைப்பற்றி ரூபலாவ் அடுத்த ஆட்டத்தில் கால் வைத்தார். காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஆர்தர் ரோண்டரெக்குடன் மோதுகின்றார். பத்துபஹாட்டில் மாடுகளை நகர்த்த சென்ற இடத்தில் முதலை, அதிர்ச்சியில் விவசாயி. புதன்கிழமை காலை கம்புங் பெட்டாட்டா குனிங் பகுதியில் மாடுகளை அழைத்து வர சென்ற விவசாயி ஒருவர் கிராம சாலை அருகில் முதலை ஒன்று கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். 59 வயதுடைய அந்த மாட்டு பண்ணையாளர் முதலை இருப்பதை கவனித்ததும் உடனடியாக மலேசிய பாதுகாப்பு படையான APM அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தார். APM மற்றும் வனவிலங்கு தேசிய பூங்கா துறையான பெர்ஹிலிதான் அதிகாரிகள் விரைந்து வந்து சுமார் 45 நிமிடங்களில் முதலையை பிடித்தனர். சுமார் 3 மீட்டர் நீளமுள்ள பெண் முதலை ஆக்ரோஷமாக இருந்ததுடன் அப்பகுதியில் முட்டையிட்டு கூடு அமைந்திருந்ததாக நம்பப்படுகிறது.
அது அருகிலிருந்த கால்வாய் வழியாக தப்ப முயன்ற போதும் அதிகாரிகள் அதன் கண்களில் துணியால் மூடி அமைதிப்படுத்தி பாதுகாப்பாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த முதலை சுன்கை பக்துபஹாட் ஆற்றிலிருந்து வந்து சுமார் 500 மீட்டர் தூரத்தில் கூடு அமைந்திருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.